லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அமுதாவை நான் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று கூறி இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன். மாப்பிள்ள, இந்தாங்க மாலையை வாங்கிக்கோங்க. இந்தாம்மா, நீயும் வாங்கிக்கோ. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. நாகு, என்னடி செந்தில் மாத்தி சொல்லிட்டான்? எனக்கு என்னமா தெரியும்? அவனை நான் சும்மா விட மாட்டேம்மா. டேய் செந்திலு, உன் வேலையை காமிச்சிட்டுல, இருடா இந்த நாகு யாருன்னு காட்டுறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய் செந்திலு, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என்னையவே நீ ஏமாத்துவ. உனக்கு இருக்குடா. ஏ நாகு, அந்த செந்தில் பையன் நம்ம காலை வாரிட்டான் போல இருக்கே. ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, உன் தம்பிக்கு கொஞ்சம் கூட சலிச்ச வேலை அந்த செந்திலு. அவன் பண்றது ஃப்ராடு, பித்தலாட்டத்தனம். ஆனா மூஞ்சியை மட்டும் நல்லவ மாதிரி வச்சுக்க வேண்டியது. நாம இம்புட்டு தூரம் சொல்லியும் அவன் மேடை ஏறி உண்மையை சொல்லலன்னா என்னடி அர்த்தம்? அதுதாம்மா எனக்கு ஒண்ணு புரியல. நீ சொல்ற மாதிரி அவன் ஆள் சரியான கில்லாடியா இருப்பான் போல. ஏண்டி, அந்த மைக் செட்டுக்கார விஷயம் என்னாச்சு? நல்ல வேலைமா, எனக்கு இவன் ஏமாத்துவான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால்தான் அந்த மைக் செட்டுக்காரனுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சோம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப நாம அவனுக்கு ஒரு போன் பண்ணா போதும். அவன் வந்து செந்தில் வாத்தியார் இல்லைன்னு சொல்லுவான். கல்யாணம் நின்னுடும். இப்ப அவனை இறக்குறேன் பாரு. ஏண்டி, அவன் ஒண்ணு காலை வாரிட மாட்டானே? மா, அதெல்லாம் மாட்டாமா. கை நிறைய காசு வாங்கியிருக்கான்ல, கண்டிப்பா வந்து நம்ம சொன்னதை சொல்லிடுவான். அக்கா, என்னடா அமுதா கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசிட்டியா? நல்லவ மாதிரி நடிச்சு அவளை நம்ப வச்சிட்டியா? நம்பினாலா இல்லையா? அதெல்லாம் மாசா பேசிட்டேன்க்கா. அவ கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு கதறிட்டேன். நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ பார்த்து அமுதா என்ன மன்னிச்சிட்டானா பாரேன்.
ஆமா, நீ எப்ப கல்யாணத்தை நிறுத்த போற? இதோ இப்போ இரு. இப்ப அந்த செந்தில வாத்தியார் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லி அவன் மானத்தை வாங்குறேன். மாமா, நீங்க எங்க மாமா இங்க? ஆமா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? மாப்பிளைய வாத்தியார் இல்லன்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். மாமா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அந்த செந்தில் மாமா, இம்புட்டு நாளா உன் ஆத்தாவும் தம்பியும் தான் ஊர் முழுங்கிங்க. நீ நல்லவன்னு நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? குடும்பமா சேர்ந்து என் குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. வாய மூடு. பொம்பளை புள்ளன்னு பாக்குறேன், இல்ல பெல்ட்ட கழட்டினு வெயி. இளங்கோ, இளங்கோ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அப்பச்சி, என் மக கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் பொண்டாட்டியோ வீட்டு ஆளுகளோ யாரும் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது. வெளியே போக சொல்ல. என்ன அப்பச்சி? ஐயோ மாமா, நான் சொல்றத கேளுங்க. நிஜமாவே நீங்க நினைக்கிற மாதிரி அவ வாத்தியார் இல்ல. நான் நம்ம அமுதா வாழ்க்கைக்காக தான் மாமா சொல்றேன். போதும். நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என் மக வாழ்க்கையே கெடுக்க திட்டம் போடுறீங்களா? கல்யாணம் நடக்கிற இடமா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. இளங்கோ, இப்ப நீயா வெளியே போக சொல்றியா, இல்ல ஆளுங்களை வச்சு விரட்டி அடிக்கணும்? ஐயோ மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. நாகு, நீ வெளியே போ. ஐயோ என்னங்க, நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. அப்பச்சி தான் சொல்றாங்கல்ல. மாமா, அம்மா நீ சொல்லுமா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வெளியே போ. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் இப்ப கூட கிளம்புங்க. நான் சொல்றத கேளுங்க. வா மாமா, சொல்லுங்க மாமா. வா. அவ உண்மையிலே வாத்தியார் இல்லங்க. நான் சொல்றத நம்புங்க. ஐயோ, விடுங்க. ஏய், வான்றல்ல. என்னங்க? ஐயோ, நீங்க சொல்றத நம்புங்க. எனக்கு சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாப்ள. விடுங்க. என்னங்க? பேசாம வா. கையை விடுங்க.
போயிடு. மாப்ள எனக்கு எனக்கு ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. ஏய் என்னடி நாகு இப்படி ஆயிப்போச்சு? விடுமா, இவங்க என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளின கொஞ்ச நேரத்துல என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன உள்ள கூப்பிடுறாங்களா இல்லையான்னு பாரு. ஆனாலும் மாமனாருக்கு இம்புட்டு ஆகாதுரி. விடுமா, என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது. அப்படி நடந்துச்சு நான் பட்ட அவமானம் எல்லாமே வீணா போயிடும். ஆமாண்டி, உடனே அந்த மைக் செட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. The subscriber you have dialed is currently switched off. அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ என்னடா? என்னம்மா இது? அவனும் காலை வாரிட்டானா? இப்ப என்னடி பண்றது? ஏண்டி இப்ப யாருக்கு நீ ஃபோன் பண்ற? இருமா சொல்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சொல்லுங்க. சார், இங்க ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணி கல்யாணம் பண்ண ட்ரை பண்றான் சார். நீங்க வந்தாதான் சார் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க சார். சரிம்மா, உடனே வரேன். சரிங்க சார். அம்மா, இனி உண்மையை நம்ம சொல்ல தேவையில்லைம்மா, போலீஸே வந்து சொல்லும். சிதம்பரம் ஐயா, உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே மேடையில ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்கிறதுனால சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. உமாவோட ஜாதகப்படி உமா கழுத்துல முதல்ல தாலி ஏறணும், அப்புறம் தான் உங்க பெரிய பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். அப்படி ஏறினா உங்க ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். தாலி முன்ன பின்ன கட்டுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே சிதம்பரையா? இதுல என்னங்க இருக்கு? எனக்கு என் பொண்ணுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அது போதும். நீங்க எது நல்லதுன்னு சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். அன்னலட்சுமி அம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னென்ன இது? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதும். ஏன் என்னமோ அதே தானே. சரி, அப்படியே நடக்கட்டும். ஏய் என்னடி இது? போலீஸ் வரும்னு சொன்ன, அவங்க வர்றதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிட்டு போல இருக்கே. தெரியலம்மா, நானும் உன் கூட தானமா இருக்கேன். கொஞ்சம் பொறு, ஃபோன் பண்ணி பாப்போம்.
சார் கொஞ்சம் வேகமா வாங்க சார், கல்யாணமே முடிஞ்சிரும் போல இருக்கு. வந்துடுறேம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா சார்? வந்துடுறேம்மா. 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாமா? ஏய், என்னடி இது? தாலி கட்டியிருப்பான் போல இருக்கே. அதெல்லாம் நடக்காதுமா. நான் ஐயர்கிட்ட சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? அப்புறம் எப்படி கெட்டி மேல சத்தம் கேக்குது? மா, அமுதாக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, உமாக்கு தான் கல்யாணம் ஆகும். என்னடி சொல்ற? ஆமாமா, முதல்ல உமா கல்யாணம் நடக்கும், அப்புறம் தான் அமுதா கல்யாணம் நடக்கும். ஐயர்கிட்ட சொல்லி எல்லா பிளானும் பண்ணிட்டேன். அப்படியா? ஆபீஸ்ல வர சொல்லி அண்ணே, கூப்பிட்டாங்கம்மா. ஒரு சொல்லுங்கம்மா. நிமிஷம். மேல கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சின்ன பொண்ணுக்கு முடிஞ்சுதுமா, பெரிய பொண்ணுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ம். ஆமா, பொண்ணோட நாத்தனார் தானே வெளில நிக்கிறீங்க? சும்மா தானே, ஒரு முக்கியமான ஒருத்தர் வரணும். சரிம்மா, ம், ம், ஓகே. பாப்பலாம். இதை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
சார் என்ன சார் இவ்ளோ லேட்டா வரீங்க? கல்யாணமே முடிஞ்சிரு போல இருக்கு. வாங்க சார். வாங்க. யாராவது கதவை தரங்க. நிறுத்துங்க.